பேசிட்டு இருக்காத. சரிதா போடான்ட்டு நான் போயிட்டே இருப்பேன் எங்க அம்மா வீட்டுக்கு. சண்டை போடுறப்ப இந்த மாதிரி சந்தோஷமான விஷயம் எல்லாம் சொல்றவள வச்சுக்காத. நேத்து கால் பண்ணேன், எடுக்கல. எடுக்கிறக்குள்ள கட் ஆயிடுச்சு. திரும்ப கூப்பிடலாம்ல. நீ கூப்பிடுவேன்னு நினைச்சேன். நான் ஏன் கூப்பிடணும்? ஏன்னா நான் கூப்பிடல. நீ ஏன்டா கூப்பிடல? நீ கூப்பிடுவேன்னு நினைச்சேன். டேய், ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க மிஸ் கால் கொடுத்தா அவங்க கிட்ட திரும்ப கூப்பிட்டு ஏன்னு கேட்கணும். சரி, அப்ப நான் எங்க அப்பா கால் பண்ணி கேக்குறேன். அவர்கிட்ட ஏன் கேக்குற? அவர் தான் நேத்து ஃபர்ஸ்ட் மிஸ் கால் கொடுத்தாரு. டேய், ஏன்ட்ட கேளுடா. சரி, கோவப்படாத. ஏன் நேத்து எங்க அப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் மிஸ் கால் கொடுத்தாரு? மனுஷன் பேசணும் அவன்கிட்ட, கருமம். ஏச்சு போடா. அந்த சரவணா கூட பேசுறதும் பழகுறதும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு லவ்வரா என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியல தெரியுமா? டேய் ஃபூல், அவன் என் புருஷன்டா. இருக்கட்டும், இருந்தா என்ன, நீ அவன் கூட பழகுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் இல்ல, பைக்ல அவன் தோள் மேல கைப்பட்டு போவியே, அத பாக்கும்போது அட பரதேசி நாயே, நான் அவனை கல்யாணமே பண்ணி 2 குழந்தை ஸ்கூல்லயே சேர்த்துட்டேன். இப்ப போய் பைக்ல போறதுக்குலாம் பொசிசிவ் ஆகுறான். டேய் கோபால, நான் பேசல, நில்றா. கல்யாணம் ஆனவன் தாங்க சந்தோஷமா இருக்கிறான். கல்யாணம் ஆகாதவன் ரொம்ப சந்தோஷமா இருக்காமா. அதுக்கு உங்களை கஷ்டப்பட்டு பெண்கள் நாங்க கல்யாணம் பண்றோம். ஏமா, உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு நாங்க கஷ்டப்படுறோமே, அது யாரா சொல்றீங்களா? சரி விடுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு என்ன அறிகுறி? என்ன அறிகுறி? எங்கள் கழுத்துல தாலி தொங்கும், உங்களுக்கு தலையே தொங்கும். இப்படி போன நீங்க யாருகிட்ட கேட்டாலும் இதான் சொல்லுவாங்க, பணம் பெருசா பாசம் பெருசா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாசம் தான் அப்படின்னு வேகமா சொல்லுவாங்க. ஆனா அந்த பாசத்தை நிர்ணயம் பண்றதே உங்ககிட்ட இருக்கிற பணம் தாங்க. வீட்டுல ஆள் இருக்காங்க, சொல்லுங்க. நாங்க பஞ்சாயத்துல இருந்து வரோம். 2 வேக்சின் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டோமே. உங்க பேர் என்னமா? சாந்தாங்க. உங்க வீட்டுக்கார பேரு? ஐயோ, அவங்க பேரை நான் சொல்ல மாட்டேங்க. ஏமா பேரை சொல்லுமா, சொன்னாதான் எழுத முடியும். நீங்க நல்ல ஆளா இருப்பீங்க போல, புருஷன் பேரை தலையில அடிச்ச மாதிரி சொல்றீங்க. வேணும்னா நான் அவனை கூப்பிடுறேன், நீங்களே அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏய், இங்க வா, உன் பேரை கேக்குறாங்க, சொல்லி தொலை. அத நீ சொன்னா பாத்தியா பாத்தியா, புருஷன் பேரை சொல்றத. இந்த மைக்கோட ஒயர் இருக்குல்ல, இது காப்பர் ஒயர். இந்த காப்பர் ஒயர்ல கனெக்ஷன் கொடுத்தா அது மின்சாரம். மஞ்ச கைத்துல கனெக்ஷன் கொடுத்தா அது சம்சாரம். இது தொட்டா சாக்கடிக்கும், அது தொட்டதுக்கெல்லாம் சாக்கடிக்கும். மிஸ்டர் பழனி, உங்களோட நிறத்துக்கான காரணம் எனக்கு புரிஞ்சிருச்சு. வாழ்க்கையில ஷாக்கு மட்டும் தான் அடிச்சிருக்கு போல இருக்கு. எப்பவுமே ஷாக்கு தான். சொல்லுங்க. ஆனா உண்மையே சொல்றேங்க, ஒரு திருவிழா காலங்கள்ல ஒரு மஞ்ச கைத்தை எடுத்து கையில கட்டினா அது காப்பு. அதுவே ஒரு பொண்ணு கழுத்தை கட்டினா அது நமக்கு நாமே வச்சுக்கலாம். இப்போ நீங்க ஒரு அரசியல்வாதி, ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வீங்க மக்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு மெயினா நான் ஒழிக்க வேண்டியது மது ஒழிப்பேன். நீங்க யாரும் நம்ப மாட்டீங்கன்னா ஒழிச்சு வச்சிருக்கீங்க. ஏங்க, எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட். என்னம்மா? ஏன் பெண்கள் எல்லாரும் சுடுகாட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்றாங்க? அங்கனாச்சும் ஆண்கள் நிம்மதியா இருக்கட்டும். நம்ம ஏன் தெரியுமா குனிஞ்சு சாப்பிடுறோம்? இந்த அரிசிய மண்ணு தான் நமக்கு கொடுக்குது. அதனால மண்ணுக்கு நன்றி சொல்றதுனால குனிஞ்சு சாப்பிடுறோம். ஏன் தெரியுமா அண்ணாந்து தண்ணி குடிக்கிறோம்? தண்ணி வானத்துல இருந்து கிடைக்கிறதுனால வானத்துக்கு நன்றி சொல்றதுனால அண்ணாந்து தண்ணி குடிக்கிறோம். ஏன் தெரியுமா சரக்கு அடிக்கிறவங்க எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு சரக்கு அடிக்கிறாங்க? எப்படி கண்ணை மூட போறது அதுல தாண்டி. என்னடி பண்ற? பொது அறிவு படிக்கிறேன்டி. உனக்கு பொதுவாவே அறிவு இருக்காது, நீ பொது அறிவு படிக்கிறியா? யாருக்கிட்ட அறிவு இல்ல? உனக்கு தான். சரிடி, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. கேளுடி. ஒரு அப்பாவும் பையனும் கார்ல போறாங்க. போற வழியில ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அப்பா செத்து போயிட்டாரு. பையன் சாகர நிலைமையில இருக்கான். அவனை உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆபரேஷன் பண்ண அந்த டாக்டர் அந்த பையனை பார்த்து, இது என்னோட பையன், என்னால ஆபரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அழுகுறாரு. அது எப்படி? அந்த பையனுக்கு 2 அப்பா இருக்கும். நல்லா வாயில வந்துரும். ஒருவேளை அப்பா பேயா வந்திருப்பாரோ? பேதியில போறான். இது என்ன சினிமாவா? கண்டுபிடிச்சிட்டேன். அந்த டாக்டரு அந்த பையனோட பெரியப்பா இல்லைன்னா சித்தப்பாவா இருக்கும். இல்லடி, தெரியலப்பா, நீங்களே சொல்லுங்க. ஏண்டா டாக்டர் அப்பாவா இருக்கணுமா? ஏன் அம்மாவா இருக்க கூடாதா? ஆமால, சூப்பரு. இதுவாதான் இருக்கும் நினைச்சையா? ஏய், இந்த வீடு கட்டினது நானு, சுத்தி காம்பவுண்ட் சுவர் கட்டினது நானு, இந்த மாசம் கரண்ட் பில்லு கட்டினது நானு. என்ற தாலி கட்டினது பதிலுக்கு பதில் பஞ்சு டேலாக்கு. மனோஜ்லாம் அவன் ஆளுக்கு மல்லிப்பூலாம் வச்சு வரான்.
உனக்கு அப்படி எதுவும் தோணலையா? தோணுது, பட் மனோஜ் தப்பா எடுத்துக்கிட்டானா? பாத்தியா, நீயே தப்பா எடுத்துக்கிற, மனோஜ் தப்பா எடுத்துக்க மாட்டான். நான் பூ வச்சு விட சொன்னது அவன் ஆளுக்கு இல்ல, எனக்கு. அப்ப இரு, நான் மனோஜ் போய் சொல்லிட்டு வரேன். என்னன்னு? உனக்கு பூ வச்சு விட சொல்லி. அவன் எல்லாம் எனக்கு பூ வச்சு விட கூடாது. அப்ப இரு, அதையாவது போய் சொல்லிட்டு வரேன். என்னதுன்னு? நீ எல்லாம் என் ஆளுக்கு பூ வச்சு விட கூடாதுடா. அவன் தான் வச்சு விடவே இல்லையே. யாரு சொன்னா? நேத்து அவன் ஆளுக்கு வச்சு விட்டான், நான் பார்த்தேன். ஆளுக்கு தானே வச்சு விட்டான், எனக்கு வைக்கல. உனக்கு எப்படி வைப்பா? நீ தான் வைக்க கூடாதுன்றிய. எப்பா சாமி, எனக்கு பூவே வேணாம். என்ன பேசாம போற? எனக்கு பேச உங்க அம்மாட்ட கேட்டு வந்து சொல்றேன்னு சொன்ன. எதை பத்தி? உன்னை உண்மையில லவ் பண்றேம்மா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தில்ல. ஓ அதுவா? அதான் உன் வம்சமே கிறுக்கு பையன் வம்சமாமே, அதான் எங்க அம்மா சொல்லுச்சு, அதனாலதான் நான் பேசாம இருந்துகிட்டேன். போப்பா, போய் வேலையை பாரு. உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். ஏண்டி, கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் எல்லா பொண்ணுங்களும் அவங்க புருஷன் போட்டோவை எங்கேயுமே வந்துட்டு சேர்த்துக்காம அவங்களோட குழந்தைங்க போட்டோவை மட்டும் வச்சுக்கிறாங்க? நல்ல கொஸ்டின். நீ நோட் பண்ணி பார்த்தேன்னு வையேன், எல்லா கம்பெனிலயும் அவங்க ப்ராடக்ட் தான் ப்ரமோட் பண்ணுவாங்களே தவிர அந்த ப்ராடக்ட தயாரிச்ச மெஷினை கண்டுக்க மாட்டாங்க. ஏங்க, எங்க வீட்டுக்காருக்கு ஒரு போன் பண்ணணும், உங்க போன் கொடுக்குறீங்களா? இந்தாங்க. பரவாயில்லையே, உங்க போன்ல எங்க வீட்டுக்கார நம்பர் ஹஸ்பண்ட்னே சேவ் பண்ணி வருது. கல்யாணம் பண்ணதுல ஒரே ஒரு நல்லது நடந்திருக்குமா? என்னங்க நல்லது நடந்திருக்கு? இந்த ஜென்மத்திலே நான் செஞ்ச எல்லா பாவத்துக்கும் தண்டனை அனுபவிச்சிட்டேமா. எல்லாமே நான் செஞ்ச பாவம். என்ன வேணும்? இட்லி இருக்கா? இட்லி இருக்கு, சட்னி இல்ல. தோசை இருக்கா? தோசை இருக்கு, சாம்பார் இல்ல. பூரி இருக்கா? பூரி இருக்கு, கிழங்கு இல்ல. பரோட்டா? புரோட்டா இருக்கு, குருமா இல்ல. வடை இருக்கா? வடை இருக்கு, ஆனா அதுல ஓட்டல் இல்ல. சூடா வேற என்னதான் இருக்கு? சூடா அடுப்பு இருக்கு, அதுல நெருப்பு இருக்கு. முதல்ல அதை கொண்டா. ஏன் டீ குடிக்க போறீங்களா? கோவப்படாதீங்க சார், சும்மா தமாத்துக்கு சொன்னேன். உங்களை உற்சாகப்படுத்தி ஊட்டி தான். ஏன் அப்படி? ஆமா, ஒரு 4 இட்லி 4 தோசை போதுமா? கடையில இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொண்டா. எல்லா ஐட்டமும் வேணுமா? முழுங்குறதுக்கா மோப்பம் பிடிக்கிறது? ஏன் இந்த படத்தெல்லாம் பொண்ணுங்களை மட்டும் பேயா காமிக்கிறாங்க? ஏன் ஆம்பளைங்களாம் பேயா வரமாட்டாங்களா? இதுல என்ன சந்தேகம்? உயிரோட இருக்கும்போது நீங்க தான் பேய் மாதிரி சண்டை போடுறீங்க, அதனால செத்ததுக்கு அப்புறமும் உங்களாலதான் முடியும்னு அப்படி காமிக்கிறாங்க. நினைச்சேன் ஓரளவுக்கு திருந்த மாட்டேன்ல, நாம் பொறுமையை வருந்த மாட்டேன்ல. மூதேவி, உன் தங்கச்சி எங்க? இப்ப என்ன சொன்னீங்க? மூணா தள்ளிக்கோ, தேவினா பொண்ணு, அதான் மூதேவி அப்படின்னு சொன்னேன். இங்கிலீஷையும் தமிழையும் சேர்த்து சொன்னேன். உன் தங்கச்சி எங்க? என் தங்கச்சி அந்த ரூம்ல இருக்கா. அப்புறம் இந்த இங்கிலீஷ்ல பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, தமிழ்லயே பேசுங்க. அக்கா, என்னடி ஆச்சு? ஏன் அழுகுற? மாமா நாளை காலை நம்ம 2 பேரும் ஓடி போவோமான்னு கேக்குறாருக்கா. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சியை பார்த்து ஓடி போவோமான்னு கேட்டிருப்பீங்க. ஏய், நீ தானடி சொன்ன உடம்பு வெயிட்டா இருக்குது, டெய்லி காலையில ஜாகிங் போங்கன்னு. அவளும் வெயிட்டா தானே இருக்கா, அப்புறம் நீ தானே சொன்ன தமிழ்லயே பேசுங்கன்னு. அதனாலதான் தமிழ்லயே கேட்டேன், ஜாகிங் போலாமான்றத ஓடி போலாமான்னு. இதுல வேண்டிய தப்பு இருக்கு? நல்ல வேலை நீ எனக்கு ஒய்ஃபா அமைஞ்சமா. ஏன் அப்படி சொல்றீங்க? அடுத்த வாரம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தாய்லாந்து போறோம்ல, அதுக்கு போய் அவன் பொண்டாட்டிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கா என் ஃப்ரெண்டு. அவன் என்ன ஒன்னே மாதிரியா? நீ ஒரு படிச்சவ, பண்பானவ, 4 விஷயத்தை தெரிஞ்சவ, நாட்டு நடப்ப அறிஞ்சவ, உன்ன மாதிரிலாம் ஒரு ஆள் அமையுமாமா. நீ உண்மையாவே வேற லெவல்மா. அப்படின்றீங்க? ஆமாமா, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? அப்புறம் உன்ன மாதிரி புத்திசாலிக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, டூர் போறதுக்கு கொஞ்சம் காசு வேற கம்மியா இருக்கு. ஏங்க, நான் இருக்கும்போது நீங்க இதுக்கெல்லாம் கவலைப்படலாமா? பாத்துக்கலாம், விடுங்க. வீட்டுல நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடக்க உடக்கமா இருக்கணும். லவ்வுக்கு விந்தா பாரு, உனக்கு விஷத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? புது புள்ள பெத்து வளர்ப்பேன். ஏங்க, ஆண்கள் அழகா பெண்கள் அழகா? இதுல என்ன சந்தேகம்? ஆண்கள் தான் அழகு. எப்படி சொல்றீங்க? இங்கேயே இப்பயே இந்த இடத்துல என் மூஞ்சியை நான் கழுவி காட்டுவேன். உங்களால முடியுமா? சொல்லுங்க, ஆண்கள் தானே அழகு? ஆமாங்க, ஆண்கள் தான் அழகு. போட